அந்த டிஓ இதை சொன்னாரா? இன்னொரு ஒரு விஷயத்த சொன்னாருங்க, அசஞ்சு போனேன். இன்றைக்கு எத்தனை பேர் குழந்தைகளை வைத்துக்கொண்டு எவ்வளோ போராடுறோம்லப்பா இல்லை? இவர் சொன்னார் கதை, 7 பிள்ளைங்களுக்கும் நான் கஞ்சி ஊற்றிடுவேன், 8வது பிள்ளை வந்தால் படிக்க நல்லா தான் இருக்கும், 1 பெற்று வளர்த்துக்கிறதுக்குள்ளேயே அருந்து போயிடுது சீவன். 2 3னா சரியா சொல்கிறேண்ணா மேடம்? ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து பாருங்க. முந்தா நேற்று கள்ளக்குறிச்சியில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன். என்ன கொடுமை பாருங்க, 3 நாளாக புள்ள சாப்பிட மாட்டேங்குது. அம்மா கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. 4வது நாள் டீச்சரே ஃபோன் பண்ணுறாங்க அம்மாவுக்கு, மேடம் புள்ள சாப்பிட மாட்டேங்குது மேடம். அப்படியா மேடம்? டப்பா திறந்து பார்க்க மாட்டிங்களா? வேலைக்காரங்க தான் பார்க்குறாங்க, தெரில. அப்படியா? சாப்பிடல இன்னைக்கு? சாப்பிடல மேடம். ஒரு ரிக்வெஸ்ட், என்ன யார்கிட்டயாவது ஃபோன் இருக்கா மேடம்? எதுக்கு? பிள்ளைகிட்ட கொடுத்தா அது சாப்பிட்றோம் மேடம். ஏன் யாரு? டீச்சரு பிள்ளைகிட்ட ஃபோன் கொடுக்கணும், எக்ஸாமினேஷனில் பிட்டு கொடுக்குற மாதிரி. பிள்ளைகளை வளர்க்குறதெல்லாம் அவ்வளோ சுலபமா? எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குதுங்க பா. எங்கள் அம்மாலாம் என்னை திட்டுனா கம்முன்னு இருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன்.